மூட நம்பிக்கை எது அப்படின்னாக்கா, அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதெல்லாம் மனித உணவுகள்னு நாம் நம்பிட்டு இருக்கோம் பாருங்கள், அதுதான் மூட நம்பிக்கை. முதல் மூட நம்பிக்கை அதுதான். உணவிலிருந்து தான் மூட நம்பிக்கை ஆரம்பிக்கிறது. அதுபோன்று மாமிச உணவுகள், மீன் உணவுகள் இதெல்லாம் மனித உணவுகள்னு நாம் நம்பிட்டுருக்கோம். இதெல்லாம் நாம் சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கோம். இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, ஈரல் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்ல. இந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அது மாதிரி அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, திணை இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் மனித உணவுகள், இதெல்லாம் மனுஷங்க உண்ணக்கூடிய உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு பலம் கிடைக்கும். அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளும் அதிகமாக கிடைக்கும். அதனால் நன்மைகளும் ஏராளம், தீமைகளும் ஏராளம். எப்படின்னாக்கா, இப்போ மோட்டார் வாகனங்களில் நம்ம பயணிக்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக போயிடலாங்க, அதான் நன்மை. இங்கேருந்து ஒரு 4 மணி நேரத்தில் வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளிநாடுகளுக்கு போயிடலாம். அமெரிக்காவுக்கு ஒரு நாள், 2 நாளில், 1.5 நாளில் டக்குனு இங்கேருந்து அப்படி அமெரிக்காவுக்கு கூட போயிடலாம் இந்தியாவிலேருந்து. அந்த அளவுக்கு மோட்டார் வாகனங்கள் நமக்கு நன்மையை தரும். ஆனால் அதே சமயம் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. மோட்டார் வாகன விபத்துகளில் சிக்கி வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் உலகம் முழுக்க சாகுறாங்க. 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமடைகிறது, உடலில் பலத்த காயமடைகிறது. இது பக்க விளைவு. அதனால் நன்மையை இதில் எதை நீங்கள் பெரிதாக நினைப்பீங்க? நன்மையை நினைப்பீங்களா, தீமையை நினைப்பீங்களா? இந்த 10 லட்சம் பேர் சாகுறோம், நம்ம சீக்கிரம் போகிறோம், அதுக்காக நம்ம இந்த 10 லட்சம் பேர் செத்தா பரவாயில்லன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நம்ம வாகனங்களில் பயணிப்பதால் எளிதாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதற்காக 10 லட்சம் பேர் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் தானியங்களை சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா வலிமை கிடைக்கும். ஆனால் உடலில் ஏற்படுகிற அத்தனை நோய்களுக்கும் இந்த தானிய உணவுகள் காரணம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது காரணம். உப்பே போடாமல் நீங்கள் தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல நோய் வரும். அது மாதிரி மாமிச உணவுகளை நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, உப்பே போடாமல் சாப்பிட்டாலும் நோய் வரும். தானிய உணவுகளை பச்சையாக சாப்பிட்டாலும் நோய் வரும். அதனால் எந்த வடிவில் நீங்கள் தானியங்களை சாப்பிட்டாலும் சரி, இறைச்சியை சாப்பிட்டாலும் சரி, மீனை சாப்பிட்டாலும் சரி, ஏன்னா இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. மனித உடலால் இந்த உணவுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இதெல்லாம் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதில் உள்ள நன்மைகளை காரணம் காட்டி அந்த தீமைகளை நாம் என்ன பண்ணுறோம், அந்த நன்மைகளுக்கு நாம் அடிமையாயிட்டோம். ஒரு தானிய உணவுகளால் சாப்பிட்றதுனால ஏற்படுகிற நன்மைகளுக்கு நாம் அடிமையாகி தீமைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்பதுதான் உண்மை. இப்போ வாகனங்களில் நம்ம அதில் உள்ள நன்மைகளுக்கு அடிமையாயிட்டோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாகனங்கள் நமக்கு ரொம்ப எளிதாக ஒரு அரிசி மூட்டையை கூட எடுத்துகிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகிறோம். நம்ம நடந்தே தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அப்போ வாகனங்கள் நமக்கு செய்கிற இந்த நன்மைகளெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் ஏற்படுகிற விபத்துகளால் நிறைய பேர் சாகுறாங்க. அதை நம்ம பெரிதாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அந்த தீமைகள் நமக்கு பெருசாக தெரியும். நன்மைகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், உடல் உழைக்காமலே இன்றைக்கி வாழ முடியுது அப்படின்னா அந்த வாகனங்கள் நமக்கு ஒரு காரணம். வாகனங்கள் எல்லாமே ஒரு பொதி சுமக்குகிற, ஒரு சுமை தூக்குகிற இயந்திரங்கள். ஒரு லாரி, அதில் ஒரு 2 வீலரில் கூட நம்ம ஒரு அரிசி மூட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு தண்ணி கேனை கூட ஒரு 2 வீலரில் ஒரு ஸ்கூட்டரில் போட்டு முன்னாடி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நன்மைகளை காரணம் காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் ஏற்படுகிற விபத்துகளால், மோட்டார் வாகனங்கள் விபத்துகளால் ஏற்படுகிற 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது அந்த தீமைகளை நம்ம பார்க்குறதில்ல. அது இதனால் தானே ஏற்படுது. அந்த உண்மைகளை நாம் உணர்வதில்லை. ஏன்னா அந்த வாகனங்களினால் ஏற்படுகிற, மோட்டார் வாகனங்களால் ஏற்படுகிற நன்மைகளுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். அதுபோன்று தானிய உணவுகள் இருக்குல்ல, அதனால் ஏற்படுகிற நன்மைகளுக்கு நாம் அடிமையாகிட்டோம். அது நமக்கு வலிமை தருகிறது, அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிறது. அப்புறம் வயிற்றை நிரப்புவதற்கு எளிதாக இருக்கிறது. தினம் உணவை தேடி அலைகிறது. அப்படி அந்த உணவு பற்றிய பயம், உணவு தேவையை பூர்த்தி செய்வது பற்றிய அந்த பயம் நமக்கு இல்லாமல் போகுது. அதனால் ஏன்னா தினம் காய்கறிகளை, பழங்களை நம்ம உணவாக சாப்பிட்டோம்னா இன்றைக்கி என்ன காய்கறி, இன்றைக்கி என்ன பழத்தை சாப்பிட்றது, இன்றைக்கி என்ன எப்படி வயிற்று பசியை போக்குவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலைஞ்சி திரிஞ்சு பயந்துக்கிட்டே இருப்போம். தானியங்கள் நம்ம வீட்டில் மூட்டையாக சேர்த்து வச்சிட்டோன்னா அதில் 2 டம்ளர் அரிசியை போட்டு பொங்கி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எளிதாக உணவு பஞ்சங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம், வெளியிலே போக தேவையில்லை. இருக்கிற உங்கள்கிட்ட தானியங்கள் இருந்தாலே போதும், மூட்டையாக வீட்டில் சேர்த்து வச்சுட்டாலே போதும், அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு
ஒரு மெத்தனமான சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த தானியங்கள் உதவி செய்யுது. நமக்கு உணவு பஞ்சம் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இது இந்த தானியங்கள் காரணமாக இருப்பதால் தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவதால் ஏற்படுகிற அனைத்து நோய்களை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை. நன்மைகளுக்கு அடிமையாகிட்டோம். இப்போ ஒரு வீட்டு நாய் இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது வெளியே போகாது. தெருநாய்கள் மாதிரி வெளியிலலாம் போகாது, வீட்டுக்குள்ளே இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு இருப்பிடம் கிடைக்குது, தினம் உணவு கிடைக்குது. அதனால ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட நன்மைகளை மட்டும் அது பார்க்குது. தீமைகள் என்ன, அதுக்கு சுதந்திரமாக வாழ தெரியாது. அது சுதந்திரம் பெருசாக இல்லை, உணவு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இது வாழுது. அதனால் ஒரு வீட்டு நாய் மாதிரி நம்ம இந்த தானிய உணவுகளை சமைத்து சாப்பிடுகிற அந்த மனநிலை என்பது அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தீமைகள் அப்போ நம்ம தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடும்போது ஏற்படுகிற நன்மைகளையும் கவனிக்கணும், தீமைகளையும் கவனிக்கணும். அதனால் தீமை சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மிகப்பெரிய தீமையாக இருக்குது. நிறைய நோய்களுக்கு இன்றைக்கி மனுஷங்க மகிழ்ச்சியாகவே வாழ முடியல. நாம் என்ன நினச்சோம், வயிற்றை நிரப்புவதற்கு எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தானியங்களை சமைச்சு சாப்பிட்டோம். அதில் ஆனால் பார்த்திங்கன்னா அது அனைத்து விதமான நோய்களையும் உடம்புல வர வச்சு இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ முடியல. மனுஷங்க மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியல. ஆக மகிழ்ச்சியாகவும் அப்போ எல்லாமே நமக்கு கிடைக்கணும். மகிழ்ச்சியாகவும் வாழணும், ஆரோக்கியமாகவும் வாழணும், நோயும் இருக்கக்கூடாது, பாதுகாப்பாகவும் வாழணும், மனிதத்தன்மையோடையும் வாழணும். மனிதத்தன்மையை இந்த தானிய உணவுகள் சாகடித்து விடும். ஏன்னா தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல மிருக பலம் வரும். நீங்கள் மனித உயிர்கள் என்பதை மறந்து விடுவீர்கள். நீங்கள் மனிதவர்கள் மென்மையானவர்கள், தாவர உண்ணிகள் எளிமையானவர்கள் என்பதை மறந்து தங்களை பற்றி ஒரு மிகையான கற்பனைக்கு போயிடுவாங்க. மற்றவர்கள் அந்த உடம்புல பயங்கர வலிமை வரும்போது மற்றவங்கள வம்பெழுக்கணும், அடிக்கணும், அடிமைப்படுத்தணும், ஆதிக்கம் செலுத்தணும், உடல் வலிமையை காட்டி ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போது மனித வாழ்வில் மரியாதை எல்லாம் போயிடும், வன்முறை கலந்துவிடும். பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். முதற்கட்டமாக பெண்கள், ஏன்னா உடலளவில் ஆண்களை விட பெண்கள் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடும்போது உடல் வலிமை அளவுக்கு அதிகமாகும் போது உடல் வலிமை தான் பெரிது. ஆதிக்கம் செலுத்துவதற்கு உடல் வலிமை தான் பெரிது. அப்படி வயசு முக்கியம் கிடையாது. உடல் வலிமை இருந்தால் அப்போ உடலில் வலிமை குறைந்தவர்களை எளிதாக அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்துவதற்கு உடல் வலிமை தான் பெரிது. அதற்கு ஏற்ற உணவு தான் இந்த தானிய உணவு. இந்த மாதிரி மனித வாழ்வில் எல்லா வகையிலையும் மனித வாழ்க்கை கெட்டு போய்விடுகிறது. உடம்புலையும் நோய் வந்துடுது. உடம்பு கெட்டுப்போனால் நோய் கெட்டுப்போன உடம்பு தான் நோய். ஒரு உடம்புல நோய் வருதுன்னா அது கெட்டுப்போச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் அவமானங்கள் இருக்குது, மரியாதை இல்லை அப்படின்னா வாழ்க்கையும் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். இந்த தானிய உணவுகள் என்பது மனித வாழ்க்கையை கெட்டுப்போக செய்து விடுகிறது. இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, மலிவான உணவுகள் அனைத்துமே நான் எதெல்லாம் மலிவான உணவுன்னு சொன்னனோ அது எல்லாமே இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, சமோசா, பஜ்ஜி, பப்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கரி இனிப்பு உணவுகள், இது எல்லாமே மைதா, இது எல்லாமே தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள். அதனால் மலிவான உணவுகள், குப்பை உணவுகள், குற்ற உணவுகள், போதை உணவுகள் அத்தனையும் தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் அத்தனையுமே இந்த மாதிரி குற்ற உணவுகள், போதை உணவுகள், இது எல்லாமே இது. அதனால் தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், தயிர், மோர்பால் இதை சாப்பிட்டிங்கன்னா மனிதத்தன்மையோடு இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை. குற்றங்கள் செய்யவே மனசு வராது. மனுஷங்க மென்மையாக மாறிடுவாங்க. மனுஷங்க தங்களை மென்மையானவர்கள், எளிமையானவர்கள் என உணர்வார்கள். தங்களை தாவர உண்ணிகளாக உணர்வார்கள். மனித உடல் ஆரோக்கியமாக மாறிடும். மனித உடலில் குற்றங்கள் இருக்காது, வன்முறை இருக்காது, அன்பு, பாசம் தழைத்தோங்கும், மரியாதை அதிகரிக்கும், அன்புக்கு அடிமையாகிற அந்த பழக்கம் வரும். உடல் வலிமையை காட்டி ஆதிக்கம் செலுத்துகிற உணர்வு வராது. அன்பு தான் பெரிது, அன்பிற்கு வணங்க வேண்டும், பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் அப்படிங்கிற உணர்வு வரும். அப்போ பெண் விடுதலை சாத்தியமாகும். எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுகிறது. நாம் அதற்கு விடை தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு உணவை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். பெண் விடுதலை கிடைச்சிடும். அப்போ நான் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டவங்க பெண் விடுதலைக்காக குரல் கொடுக்குறீங்களா? அப்போ நீங்கள் உண்ண வேண்டிய உணவு எது தெரியுமா? இந்த தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடாதீங்க. தானியங்களை தவிர்த்து எள்ளுலாம் இருக்குல்ல, அது தானியம் எதுவாக இருந்தாலும் சரி அதை சமைச்சு சாப்பிடாதீங்க, அதை பயன்படுத்தாதீங்க. எள்ளுனால் செய்யப்பட்ட எள்ளு கருப்பட்டியோ அல்லது எள்ளு புண்ணாக்கு அல்லது எள்ளு மிட்டாயி அல்லது நல்லெண்ணெய், இதெல்லாம் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம். அது கேள்விக்குள்ளாக்கணும். அது நல்லெண்ணெய். எள்ளுனால் சமைக்கப்படுகிற எந்த இதையுமே நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை எள்ளுங்கிறது
ஒரு எள்ளுனால் தயாரிக்கப்பட்ட நல்லெண்ணெய் இருக்குல்ல, அது வந்து ஒருவேளை தலைக்கு தடவிக்கலாமா, உள்ளுக்குள்ளே தான் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு, ஏன்னா அது உணவாக உட்கொள்ளக்கூடாது, தலைக்கு வேணால் தடவிக்கலாமா அப்படின்னா அது கொடுத்து யோசிக்கலாம் நீங்கள். ஆனால் அது என்னை பொறுத்தவரையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எள்ளுலேருந்து நீங்கள் நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க, அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. எள்ளுலேருந்து நீங்கள் நல்லெண்ணெய் எடுக்கணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் முடியும். நீங்கள் எப்போ எடுத்திருப்பாங்க நல்லெண்ணெய், எத்தனை ஆண்டு காலமாக இந்த மனித உயிரினம் பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, நல்லெண்ணெய் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நல்லெண்ணெயை பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா அந்த நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் எடுப்பதற்கு உங்களுக்கு செக்கு தேவை, அந்த செக்கு இயந்திரம் தேவை. ஒரு மாடை வந்து சுற்றி வர வச்சு அந்த செக்கு இயந்திரம் அதில் போட்டு எள்ளை போட்டு அதுலேருந்து நல்லெண்ணெய் எடுப்பாங்க. அப்படின்னா அதுக்கு வந்து இந்த செக்கு இயந்திரம் தேவை. செக்கு இயந்திரம் மரத்தாலான அந்த செக்கு இயந்திரம் என்பது எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் எடுப்பதற்கு தேவை. அப்படின்னா அந்த செக்கு இயந்திரம் செய்வதற்கு உலோகங்களாலான உளி தேவை. மரத்தை வெட்டி தான் அந்த செக்கு இயந்திரம் செய்வாங்க. மரத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு கோடாரி தேவை, அருவா தேவை. அது மாதிரி அதுலேருந்து ஒரு செக்கு இயந்திரம் செய்வதற்கு, நல்லெண்ணெய் எடுப்பதற்கு, எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் எடுப்பதற்கு செக்கு இயந்திரம், அதை உருவாக்குவதற்கு உளி தேவை, சுத்தியல் தேவை. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த செக்கு இயந்திரமே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அதற்கு முன்பு வரை மக்கள் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்புலாம் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருந்தாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு தானே இருந்தாங்க. அதனால் இது வந்து கடினமான நடைமுறை. இதெல்லாம் வந்து இன்றைய காலத்துக்கு வேணால் ஏற்றுப்படையதாக இருக்கலாம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னும் 20 வருஷம் கழித்து மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலை இருக்காது, எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அவங்கவுங்களே தயாரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி அப்போ உலோகங்கள் உற்பத்தி நின்று போயிடும். இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற உலோகங்கள் தான் நமது சொத்துக்களாக இருக்கும் அந்த எதிர்காலத்தில் கூட. அதுவும் தொலைஞ்சு போயிடும், ஒரு காலத்தில் தொலைஞ்சு போயிடும், துருப்பிடிச்சு போயிடும், காணாமல் போயிடும், திருடப்பட்டு விடும். அப்படி மனுஷ வாழ்க்கையிலேருந்து உலோகங்கள் வந்து இல்லாமல் போயிடும். அதன் பிறகு உலோகங்களே அவர்களுக்கு கிடைக்காது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் செக்கிலேருந்து நல்லெண்ணெயை நீங்கள் எப்படி எடுத்து பயன்படுத்துவீங்க? அதனால் வந்து நல்லெண்ணெய், அந்த செக்கு இருக்குல்ல, எள்ளையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. எள்ளு வந்து செரிமான குறைபாட்டை ஏற்படுத்தும் என்பது தான் எனது கருத்து. நான் பயன்படுத்தின வகையில் அதை சாப்பிட்டு பார்த்தேன். எள்ளுலாம் செய்யப்பட்ட ஒரு சத்தான ஒரு உருண்டை, அதில் கருப்பட்டியெல்லாம் சேர்த்து அதை சமைச்சு சாப்பிட்டு அதை சாப்பிடும்போது வழக்கமாக நன்றாக உணவு செரிமானமாகிற ஒரு நிலையில் வந்து அதை சாப்பிடும்போது அது உணவு செரிமான குறைபாட்டை ஏற்படுத்துகிறது என்பது தான் எனது ஒரு கருத்து. அதனால் வந்து அது ஆரோக்கியமானது கிடையாது. தானியங்களால் செய்யப்பட்ட எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அது உணவு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். பிரச்சனை அது செரிக்கிற தன்மை. ஏன்னா அதை செரிக்கிறதுக்கு அது உடம்பால் ஏற்றுக்கொள்ள முடியாது. செரிமானம் என்பது உடல் ஏற்றுக்கொள்கிறது, உடலால் ஏற்றுக்கொள்கிறது என்று அதன் பொருள். அதனால் வந்து நீங்கள் வந்து தானியங்களால் எந்த உணவில் சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, நெல், கோதுமை, அரிசி, தானியங்கள், சோளம், கேழ்வரகு, அப்புறம் வந்து எள், இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா, இதை வந்து உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உணவு செரிமான பிரச்சனை ஏற்படும், உடல் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போகும், நோய்கள் வரும், கண்டிப்பாக நோய்கள் வரும். அதனால் வந்து தானியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. அதனால் வந்து மனித உயிர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது, அதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம இயல்பாகவே ஆரோக்கியமாக மாறிடும். நோய்கள் என்பது செயற்கையானது, தற்காலிகமானது, நாமே ஏற்படுத்திக்கிட்டது. நம்ம வந்து அது ஆரோக்கியம் என்பது அபூர்வமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆரோக்கியமாக வாழ்வதே அதிசயமான ஒன்றாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மனுஷங்க வந்து இந்த மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா உணவில் ஒரு கொள்கையோடு மட்டும்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது எளிமையானது. குடிசையில் வாழ்வாங்க, காடுகளில் வாழ்வார்கள். அங்கே கடுமையான குளிர்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்னா உங்களுக்கு மன உறுதி தேவை. மன உறுதி எங்கேருந்து வரும் அப்படின்னா கொள்கையிலிருந்து தான் வரும். நீங்கள் ஒரு கொள்கையாளர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்வதற்கு கொள்கை வேண்டும். கொள்கைகளை கடைப்பிடிச்சாதான் மன உறுதி இருக்கும். கொள்கை இல்லாமல் வாழ்கிறவர்கள் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவார்கள். அதனால் கொள்கை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எல்லா விதத்துலையும் கொள்கை இருக்குது. உணவில் இருந்து தான் கொள்கை என்பது ஆரம்பிக்குது. உணவில் உள்ள கொள்கை தான். உணவில் நீங்கள் ஒரு கொள்கையாளர்களாக இருக்க வேண்டும், கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும். அதனால் வந்து மனித உணவுகளை சாப்பிடுவது தான், மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது தான் கொள்கை பிடிப்பு.
அதுதான் மன உறுதிக்கு காரணமாக இருக்குது. உணவில் நீங்கள் கடைபிடிக்கிற கொள்கை தான் உங்கள் மன உறுதிக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னும் 20 வருஷம் கழித்து வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் யாருமே தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு கொள்கையாக வைத்திருப்பார்கள். தானியங்கள் மனித வாழ்வை விட்டு காணாமல் போய்விடும். அப்புறம் நெல், கோதுமை, அந்த நெல், கோதுமை, அது போன்ற தானியங்கள், சோளம், கம்பு, திணை, கேழ்வரகு, இது எல்லாமே மனுஷ வாழ்விலிருந்து காணாமல் போயிடும். அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அரிசின்னா என்ன, கோதுமைனா என்ன, அதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவுகள், அதை தானியம்னு சொல்லுவாங்க. எள்ளுன்னா அதுவும் ஒரு தானியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொள்ளுன்னாலும் தானியம் அப்படின்னா அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. கொள்ளுங்கிறது ஒரு தானியமா அப்படின்னா அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி தானியம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் உணவாக சாப்பிடுவது நமது உடலில் நோயை ஏற்படுத்திவிடும். அதனால் தானியங்கள்னாலே என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் நாம் வாழ போகிறோம். இனிமேல் வர காலங்களில் தானியங்கள்னால் என்ன, அரிசினா என்ன, அரிசினா இப்படி தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அது மேலே ஒரு உரம் இருக்கும், அதை நாங்கள் புடச்சி நீக்கி சாப்பிட்ருக்காங்க நமது முன்னோர்கள் சாப்பிட்டு சிக்கி சீரழிஞ்சிருக்காங்க. நிறைய நோய்கள் நிறைய குற்றங்கள், அதை சாப்பிட்டாக்கா வம்பளுக்குன்னு தோணும், அடிக்குன்னு தோணும், சண்டை போட்டு செத்துருக்காங்க. அதை சாப்பிட்டனால மனுஷ வாழ்வே நாசமாக போச்சு. எப்படி தான் தப்பிச்சு வந்தாங்களோ தெரியல. அவர்கள் உணவுகள் தான் அதற்கு காரணம் என்று அவர்களுக்கு அது தெரியாமல் அதை சாப்பிட்ருக்காங்க. யார் பெரியவர் என்கிற சண்டை நிறைய பேர் மனித வாழ்வே நாசமாக அழிவை நோக்கி போச்சுது. அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க. தப்பிச்சு இன்றைக்கி நம்ம அந்த உணவுகளெல்லாம் சாப்பிடாதனால தான் நாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கோம். நோய்கள் இல்லாமல், நோய்கள்னால் என்னன்னு கேட்பாங்க. இனிமேல் வர தலைமுறையினர் நோய்கள்னால் என்ன அப்படின்னா அது கூட சொல்லுவாங்க. நோய்கள்னால் அப்படியே மயக்கம் வரும், கேராகும், சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க, அது மாதிரி அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், இதான் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோய்கள் குறித்து அவர்களுக்கு தெரிந்த தகவல். நோயினாலே என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு போகிறோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு காரணமே என்னென்னா, அது மாதிரி குற்றங்கள்னால் என்ன, திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, கொலை செய்வாங்க. பணம்னு ஒன்று இருந்துச்சு, அந்த பணத்துக்காக, அப்புறம் நகை, தங்க நகை, அதுக்காகலாம் கொலை செய்வாங்க, திருடுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்பாங்க. அப்போ குற்றம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குற, குற்றம்னா என்ன அப்படின்னு, குற்றம்னாலே என்னன்னு தெரியாத ஒரு உலகம், அதுக்குள்ளே நாம் போகிறோம். இனிமேல் வர உலகம் குற்றம் என்றால் என்ன, நோய் என்றால் என்ன அப்படின்னு தெரியாத ஒரு உலகம். அது மாதிரி தானியங்கள் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு உலகத்துக்கு நாம் போகிறோம். அது மாதிரி மாமிசத்தெல்லாம் உணவாக சாப்பிட்ருக்காங்க நமது முன்னோர்கள். இந்த உயிரினங்களை, ஆடு மாடெல்லாம் கொன்று அதன் மாமிசத்தை சமைத்து அதில் உப்புன்னு ஒன்று கடற்கரையிலேருந்து கிடைக்கும், அந்த கடல் தண்ணியை காய வச்சு அதில் கிடைக்கிற உப்பை போட்டு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க நமது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி நம் கண்முன்னே நிற்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயங்களும் இன்னும் 20 வருஷம் கழித்து காணாமல் போகுது. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம். இன்றைக்குள்ள வாழ்க்கைக்கு முற்றிலும் ஒரு முரணான, நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது.